ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 621. இங்கு சிவபெருமானும் உமையும் மார்க்கண்டேயரை புகழுதல் எனும் கதை காண்போம். மார்க்கண்டேய ரிஷி எவ்வாறு சிவபெருமான் இடம் இருந்து வரங்களை பெற்றார் என்பதை ஸ்ரீல சூதகோஸ்வாமி இந்த அத்தியாயத்தில் விவரிக்கின்றார். ஒரு சமயம் தனது மனைவி பார்வதி உடன் ஆகாயத்தில் பிரயாணம் செய்து கொண்டு இருந்த சிவபெருமான் ஸ்ரீ மார்க்கண்டேயர் ஆழ்ந்த தியான சமாதியில் இருப்பதைக் கண்டார். பார்வதியின் வேண்டுகோளின்படி அந்த முனிவரின் தவங்களுக்கான பலன்களை அளிப்பதற்காக சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். தியான சமாதியில் இருந்து வெளிப்பட்ட ஸ்ரீ மார்க்கண்டேயர் உலகங்களுக்கும் குரு ஆகிய சிவபெருமானை பார்வதியுடன் அங்கு கண்டு அவர்களை வணங்கி வரவேற்று ஆசனமளித்து வழிபட்டார். பிறகு சிவபெருமான் பரமபுருஷரின் புனித பக்தர்களை புகழ்ந்தார். அதன் பிறகு வேண்டிய வரத்தை கேட்கும்படி ஸ்ரீ மார்க்கண்டேயரை கேட்டுக்கொண்டார். மார்க்கண்டேயரும் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ ஹரி இடமும் அவரது பக்தர்கள் உடனும் சிவபெருமான் இடமும் தனக்கு உறுதியான பக்தியை அருளும்படி வேண்டிக் கொண்டார். மார்க்கண்டேயன் பக்தியால் திருப்தி அடைந்த சிவபெருமான் அவருக்கு கீர்த்தி, பிரபஞ்ச பிரளய காலம் வரை மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை, முக்காலங்களை பற்றிய ஞானம், துறவு, ஆத்ம ஞானம் மற்றும் புராணங்களின் போதகர் என்ற பதவி ஆகிய வரங்களை அளித்தார். மார்க்கண்டேய ரிஷியின் கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பலன் கருதும் செயல்களில் இருந்து உற்பத்தியாகி திரண்டு கிடக்கும் ஆசைகளை அடிப்படையாக கொண்டதான பௌதிக வாழ்வில் இருந்து முக்தி அடைவார்கள். இப்பொழுது சூதகோஸ்வாமி கூறினார். பரம புருஷராகிய பகவான் நாராயணரால் காட்டப்பட்ட அவரது மாயா சக்தியின் மகிமையை அனுபவித்த மார்க்கண்டேய ரிஷி அவரையே சரண் அடைந்து விட்டார். ஸ்ரீ மார்க்கண்டேயர் கூறினார், பகவான் ஸ்ரீ ஹரியே சரணம் அடைந்தவர்களுக்கு அபயம் அளிக்கும் தங்களுடைய திருப்பாத மூலகங்களை நான் சரண் அடைந்தேன். சிறந்த தேவர்கள் கூட ஞானம் போல் காட்சியளிக்கும் உங்களுடைய மாயா சக்தியால் குழப்பம் அடைகின்றார்கள். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பௌதிய புலன் நுகர்வினால் கவரப்படுகின்றார்கள். இதனால் இயற்கையின் செயல் முறைகளை அவர்கள் கூர்ந்து ஆராய்கின்றார்கள். அவர்கள் விஞ்ஞான அறிவில் முன்னேறுவதாக காணப்பட்ட போதிலும் நான் இந்த உடல் என்ற பொய்யான அடையாளத்தில் மேலும் மேலும் அதிகமாக சிக்குண்டு மேன்மேலும் அறியாமையில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். சூதகோஸ்வாமி கூறினார். இவ்வாறாக தனது கணங்களால் சூழப்பட்டவராக மனைவியான ருத்ராணி உடன் தனது ரிஷப வாகனத்தின் மேல் ஆகாயத்தில் சஞ்சரித்து இருந்த சிவபெருமான் மார்க்கண்டேயர் சமாதி நிலையை இருந்ததைக் கண்டார். அந்த முனிவரை கண்ட உமாதேவி கைலாசபதியிடம் பின்வருமாறு கூறினாள். எனது பிரபுவே, கற்று அறிந்த இந்த பிராமணரின் உடலும் மனமும் புலன்களும் சமாதி நிலையில் செயலற்று இருப்பதை பாருங்கள். காற்று இல்லாத சமயத்தில் அலைகளும் மீன்களும் அடங்கியுள்ள சமுத்திரம் போல் இவர் அமைதியாக இருக்கின்றார். ஆகவே என் பிரபுவே, தபஸ்விகளுக்கு சித்தி அளிப்பவரான தாங்கள் தயவு செய்து இந்த முனிவருக்கு கொடுக்க வேண்டிய அவரது தவத்தின் பலனை அழியுங்கள் என்றாள் அவள். சிவபெருமான் கூறினார், நிச்சயமாக இந்த பிரம்ம ரிஷி எந்த வரத்தையும் விரும்ப கிடையாது. முக்தியை கூட இவர் விரும்ப கிடையாது. ஏனென்றால் அழிவு அற்றவரான பரமபுருஷரின் தூய பக்தி தொண்டை இவர் அடைந்து விட்டார். மார்க்கண்டேய ரிஷி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எந்த கிரகத்திலும் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சன்மானத்திலும் விருப்பம் இல்லாதவராக இருந்தார். அவர் பரமபுருஷரே அடைந்து விட்டதால் முக்தியை கூட விரும்பாதவராக இருந்தார். என்றாலும் பவானி, இந்த சாது உடன் பேசி பார்ப்போம். புனித பக்தர்கள் உடனான சகவாசம் மானிடர்களுக்கு மிகச்சிறந்த லாபம் அல்லவா?
சூதகோஸ்வாமி கூறினார், புனித ஆத்மாக்களின் புகழ் இடமும் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியும் உடல்பெற்ற ஜீவன்களை எல்லாம் ஆள்பவருமான சிவபெருமான் இந்த விதம் கூறிவிட்டு அந்த முனிவரை அணுகினார். மார்க்கண்டே ரிஷியின் பௌதிக மனம் செயல்படாது நின்று விட்டதால் பிரபஞ்சத்தை ஆள்பவர்களாகிய சிவபெருமானும் அவரது மனைவியும் தம்மை காண நேரடியாக வந்து இருப்பதை அவர் அறிய கிடையாது. மார்க்கண்டேயர் தியானத்தில் மிக மிக ஆழ்ந்து விட்டதால் அவர் தன்னையோ அல்லது புற உலகையோ அறிய கிடையாது. அந்த சூழ்நிலையை நன்கு புரிந்து கொண்ட சக்தி வாய்ந்த சிவபெருமான் காற்றானது ஒரு துவாரத்திற்குள் புகுவது போன்று தமது யோக சக்தியின் மூலமாக மார்க்கண்டேயன் ஹிருதய வானிற்குள் பிரவேசித்தார். இப்பொழுது ஸ்ரீ மார்க்கண்டேயர் தமது ஹிருதயத்திற்குள் சிவபெருமான் திடீரென தோன்றியதை கண்டுவிட்டார். சிவபெருமானின் பொன்னிறமான கேசம் மின்னலை ஒத்து இருந்தன. அவருக்கு 3 கண்களும் 10 கைகளும் உதய சூரியனைப் போன்று பிரகாசிக்கும் உயரமான உருவமும் இருந்தன. புலித்தோலை உடுத்தியிருந்த அவர் சூலம், வில், அம்பு, கத்தி, கேடயம், ஜபமாலை, டமாரம், மண்டையோடு கோடரி ஆகியவற்றை ஏந்தி இருந்தார். இதனால் ஆச்சரியம் அடைந்த அந்த முனிவர் சமாதி கலைந்தவராக, என்ன இது, இவர் எங்கிருந்து வந்தார் என யோசித்தார். தனது கண்களை திறந்த அந்த முனிவர் உமை உடனும் தனது கணங்கள் உடனும் வந்து இருக்கும் ருத்திரனை கண்டார். உலகிற்கும் குருவான அவரை அந்த முனிவர் மரியாதையுடன் சிரம் தாழ்த்தி வணங்கினார். சிவ பெருமானையும் உமையையும் தமது ஹிருதயத்தில் தரிசித்த மார்க்கண்டே ரிஷி உடனே அவர்களை அறிந்து கொண்டார். அவ்வாறு தன்னையும் அறிந்து கொண்டார். மற்றொரு புறம் அவர் சமாதி நிலையில் இருந்தபொழுது பரமபுருஷரின் உணர்வில் மட்டுமே ஆழ்ந்து இருந்ததால் தன்னையே அவர் மறந்து விட்டவராகிவிட்டார். மார்க்கண்டேயர் சிவபெருமானையும் அவரது கணங்களையும் உமா தேவியும் வரவேற்பு உரை, ஆசனம், பாத்தியம், பாதங்களை கழுவுவதற்கான நீர், அர்க்கியம், மணமுள்ள குடிநீர், வாசனை தைலம், மலர் மாலை, தூபம், தீபம் ஆகியவற்றினால் பூஜித்தார். மார்க்கண்டேயர் கூறினார், வல்லமை மிக்க பிரபுவே, உமது ஆத்ம அனுபவத்தினால் பூர்ண திருப்தி அடைந்தவரும் உமது கருணையினால் இந்த உலகம் முழுவதையும் திருப்திப்படுத்துவோருமான தங்களுக்கு நான் செய்யக்கூடியது என்ன இருக்கின்றது? மங்கள வடிவினரும் உன்னதமானவரும் சாந்தமும் இன்பத்தை பொழியும் சத்வகுண சொரூபி ஆன உமக்கு எனது வணக்கங்கள். ரஜோ குணத்து உடனும் தமோ குணத்து உடனும் தொடர்பு கொண்டு மிகவும் கோரமாக காணப்படுபவருமாகிய உமக்கு எனது வணக்கங்கள். இப்பொழுது சூதகோஸ்வாமி கூறினார், தேவர்களுள் முதன்மை ஆனவரும் புனித பக்தர்களின் புகழ் இடமுமான சிவபெருமான் மார்க்கண்டேயரின் புகழ்ச்சியினால் திருப்தி அடைந்தவராக சிரித்து கொண்டு அந்த முனிவர் இடம் பின்வருமாறு கூறினார். ஓ வரம் அளிப்பவர்களுள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் நான் ஆகிய மூவரும் சிறந்தவர்கள் என்பதால் உமக்கு விருப்பமான வரத்தை கேட்கலாம். எங்களுடைய தரிசனம் வீண் போகாது. எங்கள் உடைய தரிசனத்தினாலேயே ஒரு மனிதன் மரணமற்ற நிலையை எய்துகின்றான். சாதுக்களும் சாந்தர்களும் பௌதிக பற்று அற்றவர்களும் அனைத்து ஜீவன்கள் இடமும் இரக்கம் கொண்டவர்களும் எங்களிடம் தூய பக்தி கொண்டு இருப்பவர்களும் பகை அற்றவர்களும் சமமான பார்வை உடையவர்களுமான உம்மை போன்ற பிராமணர்களை உலக மக்களும் லோக பாலகர்களும் நானும் பிரம்மதேவரும் பரமபுருஷராய ஸ்ரீஹரியும் துதித்து பூஜித்து வழிபடுகின்றோம். இந்த பக்தர்கள் பகவான் விஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் எனக்கும் இடையில் வேறுபாடு காண்பது கிடையாது. இவர்கள் தங்களுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் இடையில் கூட பேதம் காண்பது கிடையாது. எனவே நீங்கள் இத்தகைய ஒரு புனித பக்தர் என்பதால் நாங்கள் உம்மை வழிபடுகின்றோம். பிரம்மதேவரும் சிவபெருமானும் முறையே பரமபுருஷராகிய பகவான் விஷ்ணுவின் படைக்கும் மற்றும் அழிக்கும்
சக்திகளின் தோற்றங்கள் ஆவார்கள். இவ்வாறாக இந்த ஜட உலகை ஆளும் இந்த மும்மூர்த்திகளுக்கு இடையில் ஒற்றுமை நிலவுகின்றது. ஜட இயற்கையின் 3 குணங்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் ஆகிய 3 பிரிவுகளாக தோன்றியுள்ள போதிலும் இயற்கை குணங்களின் அடிப்படையில் பரம புருஷருடைய ஆளும் சக்தியில் ஒருவன் பௌதிக இருமையை காணக்கூடாது. வெறும் நீர் நிலைகள் மட்டுமே புண்ணிய தலங்களாக ஆகிவிடாது. உயிரற்ற தேவ மூர்த்திகளும் உண்மையான வழிபாட்டுக்குரிய மூர்த்திகள் ஆகிவிடாது. புனித நதிகள் மற்றும் தேவர்களின் மகிமையை புறப்பார்வை காண தவறிவிடுவதால் இவை நீண்ட காலத்திற்கு பின்புதான் ஒருவனை புனிதப்படுத்துகின்றன. ஆனால் உம்மை போன்ற பக்தர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே புனிதப்படுத்துகின்றீர்கள். பரமாத்மாவின் மீது தியானம், தவம், வேத கல்வி, கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுதல் ஆகியவற்றினால் பகவான் விஷ்ணு, பிரம்மதேவர், நான் ஆகிய எங்களுடைய வேதமயமான ரூபத்தை தாங்கும் பிராமணர்களுக்கு எனது வணக்கங்கள். எல்லா ஆன்மீக முயற்சிகளும் பகவான் கிருஷ்ணரின் அன்பு தொண்டில் உச்சநிலை அடைகின்ற என்பதால் பரமபுருஷரின் ஒரு தூய பக்தர் பிராமணர்களிலே மிக மிக உயர்ந்தவராக கருதப்படுகின்றார். மகா பாதகம் செய்தவர்களும் சண்டாளர்களும் கூட உம்மை போன்றவர்களை பற்றி கேட்பதாலும் பார்ப்பதாலும் பரிசுத்தம் அடைகின்றார்கள். அப்படி இருக்க உம்மை போன்றோர் உடன் நேருக்கு நேராக பேசுவதால் அவர்கள் அவ்வளவு பரிசுத்தம் அடைகின்றார்கள். இப்பொழுது சூத கோஸ்வாமி கூறினார், தர்ம ரகசியம் நிறைந்ததான சிவபெருமானின் அமிர்தம் போன்ற வார்த்தைகளை தனது செவிகளால் பருகி கொண்டு இருந்த மார்க்கண்டேய ரிஷி திருப்தி அடையவில்லை, இன்னும் கேட்க விரும்பினார். மார்க்கண்டேய ரிஷி சிவபெருமான் தன்னை புகழ்ந்ததை கேட்பதில் ஆவல் கொண்டு இருக்கவில்லை. ஆனால் தர்மத்தை பற்றிய சிவபெருமானின் ஆழ்ந்த ஞானத்தை உணர்ந்து இருந்த அவர் இடமிருந்து இன்னும் கேட்க விரும்பினார். பகவான் விஷ்ணுவின் மாயா சக்தியினால் பிரளய நீரில் நீண்ட காலம் சஞ்சரிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட மார்க்கண்டேயர் மிக மிக களைப்பு அடைந்தவர் ஆகிவிட்டார். ஆனால் சிவபெருமானின் அமிர்தம் போன்ற வார்த்தைகளால் துன்பங்களை எல்லாம் நீங்க பெற்ற அவர் சிவபெருமான் இடம் பின்வருமாறு கூறினார். மார்க்கண்டேய ரிஷி பகவான் விஷ்ணுவின் மாயா சக்தியை காண விரும்பி அதன் பயனாக அளவுக்கு அதிகமான வேதனைகளை அனுபவித்தார். ஆனால் இப்பொழுது சிவபெருமானின் வடிவில் அந்த முனிவர் முன் மீண்டும் தோன்றிய பகவான் விஷ்ணு ஆனந்தமயமான ஆன்மீக போதனைகளை உபதேசித்து அவருடைய துன்பங்களை எல்லாம் போக்கிவிட்டார். இப்பொழுது ஸ்ரீ மார்க்கண்டேயர் கூறினார், உண்மையில் உடல் பெற்ற ஆத்மாக்களுக்கு பிரபஞ்சத்தை ஆள்பவர்களின் லீலைகளை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். ஏனென்றால் அத்தகைய ஈஸ்வரர்கள் தங்களால் ஆளப்படும் ஜீவன்களே வணங்கி துதிக்கின்றார்கள். ஜட உலகில் இருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஒருவரை ஒருவர் அடக்கியாள மிகவும் முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே பிரபஞ்சத்தின் உண்மையான ஈஸ்வரர் இவர்களின் லீலைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இத்தகைய உண்மையான ஈஸ்வரர்கள் அற்புதமான பரந்த மனப்பான்மையை கொண்டு இருக்கின்றார்கள். இவ்விதமாக சில சமயங்களில் அவர்கள் தங்களுடைய சொந்த பிரஜைகளுக்கு இடையில் இருக்கும் மிக தகுதி வாய்ந்த சாதுக்களை வணங்குகின்றார்கள். பொதுவாக தர்மத்தை பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஏற்கும்படி செய்வதற்காகவே அங்கீகரிக்கப்பட்ட சமய போதகர்கள் மற்றவரின் சீரிய நடத்தையை உற்சாகப்படுத்தி போற்றும் அதே சமயம் தாங்களே சீரிய நடத்தை அனுஷ்டிக்கவும் செய்கின்றார்கள். இந்த அடக்கம் கருணையின் ஒரு தோற்றமாகும். எவ்வாறு செப்பிடு வித்தைக்காரனின் மாயா ஜாலத்தினால் அவனுடைய மாயாஜால சக்தி குறைந்து விடுவது கிடையாதோ அவ்வாறே பரமபுருஷர் மற்றும் அவரது அந்தரங்க சகாக்களுடைய இத்தகைய நடத்தையின் மகிமை ஒருபோதும் குறைந்து விடுவது கிடையாது. எவர் தமது விருப்பத்தினாலே இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரமாத்மாவாக அதற்குள் பிரவேசித்தாரோ அந்த பரமபுருஷருக்கு எனது வணக்கங்கள். எப்படி கனவு காண்பவன் அவனது கனவில் செயல்படுவதாக காணப்படுகின்றானோ அப்படியே இயற்கை குணங்களை செயல்படுத்துவதன் மூலம் பகவான் இந்த உலகை நேரடியாக சிருஷ்டித்தவர் போல் காணப்படுகின்றார்.
இயற்கையின் 3 குணங்களின் உரிமையாளரும் முடிவாக அவற்றை ஆள்பவரும் அவரே என்றாலும் அவர் எப்பொழுதும் தனியாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கின்றார். அவருக்கு சமமானவர் எவரும் கிடையாது. அவரே அனைவருக்கும் பரம ஆன்மீக குரு ஆவார். பரபிரம்மனின் தனிப்பட்ட மூல ரூபமும் அவரே ஆவார். பரமபுருஷர் தமது பௌதிக சக்திகளை வெளிப்படுத்துகின்றார். அவற்றின் சேர்க்கையினால் சிருஷ்டி நிகழ்கின்றது. பகவான் கிருஷ்ணர் உன்னதமான பரம ஜீவனாக அதில் இருந்து தனித்து இருக்கின்றார். இருப்பினும் அவரது விருப்பத்திற்கும் வடிவு அமைப்பிற்கும் ஏற்பவே முழு சிருஷ்டியும் தோன்றுவதால் அடக்கியாலும் அவரது கை எல்லா பொருட்களிலும் காணப்படுகின்றது. தமது பலவகைப்பட்ட சக்திகளை திறமையாக கையாளுவதன் மூலம் சிருஷ்டியை செய்யும் பகவான் அதில் இருந்து விலகியே இருக்கின்றார். என்றாலும் பகவான் கிருஷ்ணரே இந்த உலகை நேரடியாக நிர்மாணித்து இருக்கின்றார் என மக்கள் நினைக்கின்றார்கள். எங்கும் விருந்து இருப்பவரை தங்களை தரிசிக்கும் வரத்தை பெற்ற நான் வேறு என்ன வரத்தை கேட்க முடியும்? தங்களை தரிசிப்பதாலேயே ஒருவனால் தனது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளவும் நினைத்து பார்க்கக்கூடிய எதையும் அடையவும் முடியும். ஆயினும் சகல சித்திகளும் நிறைந்தவரும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவருமான தங்கள் இடமிருந்து ஒரே ஒரு வரத்தை நான் வேண்டுகின்றேன். பரம புருஷர் இடமும் அவரிடம் சரண் அடைந்துள்ள பக்தர்கள் இடமும் குறிப்பாக அத்தகைய பக்தர்களுள் ஒருவரான உங்கள் இடமும் உண்மையான பக்தியை அருளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது சிவபெருமான் பரம புருஷர் கிடையாது என்பதையும் அவர் பரமபுருஷரின் ஒரு பக்தர் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றன. கடவுளின் பிரதிநிதிக்கும் கடவுளுக்குரிய அதே மரியாதை கொடுக்கப்படுகின்றது. எனவேதான் மார்க்கண்டே ரிஷி முந்தைய ஸ்லோகங்களில் சிவபெருமானை பகவான் என அழைத்தார். ஆனால் வேத சாஸ்திரம் முழுவதிலும் குறிப்பிடப்பட்டு உள்ளது போல் சிவபெருமான் கடவுள் கிடையாது. மாறாக கடவுளின் ஒரு நித்திய தொண்டர் என்பது இங்கு தெளிவு ஆகின்றது. உணர்வை ஆளும் சூட்சுமான சட்டங்களுக்கு ஏற்பவே ஆசையானது மனதிலும் இருதயத்திலும் தோன்றுகின்றன. பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்ற பரிசுத்தமான ஆசை ஒருவனை உயர்வின் மிக உயர்ந்த படித்தரத்திற்கு கொண்டு வருகின்றன. வாழ்வை பற்றிய இத்தகைய ஒரு பரிபூரணமான புரிந்து உணர்வு பகவத் பக்தரின் விசேஷ கருணையினால் மட்டுமே கிடைக்கக்கூடியது ஆகும். சூத கோஸ்வாமி கூறினார். இவ்வாறாக மார்க்கண்டே ரிஷியின் பேச்சு திறமையால் துதித்து பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் தமது மனைவியால் உற்சாகப்படுத்தப்பட்டவராக பின்வருமாறு அவரிடம் கூறினார். ஓ மகரிஷி அவர்களே, நீங்கள் பகவான் வாசுதேவர் இடம் பக்தி கொண்டவர் என்பதால் உமது ஆசைகளெல்லாம் நிறைவேற்றப்படும். இந்த படைப்பு சக்கரத்தின் கல்பத்தின் முடிவு வரை நீங்கள் மூப்பு மற்றும் மரணத்தில் இருந்து விடுதலையும் புண்ணியமான கீர்த்திகளையும் அனுபவிப்பீர்கள். பிராமணரே, முக்காலத்தை பற்றிய ஞானமும் வைராக்கியத்துடன் கூடிய பரமபுருஷரின் உன்னதமான ஆத்ம ஞானமும் உமக்கு உண்டாகட்டும். ஒரு சீரிய பிராமணருக்குரிய பொலிவு உமக்கு இருப்பதால் புராணங்களின் ஆச்சாரி என்ற பதவி நீங்கள் அடைவீராக. இப்பொழுது சூத கோஸ்வாமி கூறினார். இவ்வாறாக மார்க்கண்டே ரிஷிக்கு வரங்களை அளித்த சிவபெருமான் அந்த முனிவரால் முன்பு அனுபவிக்கப்பட்ட பகவானுடைய மாயா சக்தியின் நேரடியான தரிசனத்தை பற்றியும் அவருடைய சாதனைகளை பற்றியும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான உமா தேவிக்கு விளக்கி கூறியபடி தன் வழியே சென்றார். பிருகு வம்சத்தவரில் சிறந்தவராகிய மார்க்கண்டே ரிஷி அஷ்டாங்க யோகத்தில் பூரணத்துவம் பெற்று புகழுக்குரியவர் ஆனார். அவர் பரமபுருஷரின் தூய பக்தியில் முழுமையான ஆழ்ந்தவராக இப்பொழுது இந்த உலகில் சஞ்சரித்து வருகின்றார். சிறந்த அறிவாளி ஆன மார்க்கண்டே ரிஷியின் செயல்களை பற்றி குறிப்பாக பரமபுருஷருடைய மாயா சக்தியின் விந்தையான ஆற்றலை அவர் எவ்வாறு அனுபவித்தார் என்பதை பற்றி இவ்வாறு உமக்கு நான் வர்ணித்தேன். இந்த சம்பவம் இணை அற்றதாகவும் முன் சம்பவிக்காததாகவும் இருந்த போதிலும் அறிவற்ற சிலர் இதை அனாதி காலமாக தொடர்ந்து வருவது எனவும் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்காக பரமபுருஷரால் படைக்கப்பட்ட மாயையான பௌதிக சிருஷ்டியின் சுழற்சி எனவும் நினைக்கின்றார்கள்.
பகவான் கிருஷ்ணரின் உட்சுவாசத்தினால் மார்க்கண்டேயர் அவரது உடலுக்குள் இழுக்கப்பட்டதையும் பகவான் கிருஷ்ணரின் வெளி சுவாசத்தினால் மீண்டும் அவர் வெளியேற்றப்பட்டதையும் பௌதிக சிருஷ்டி மற்றும் அழிவின் முடிவற்ற சுழற்சிகளின் ஒரு சங்கேதமான வர்ணனை என கருதப்படக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த பகுதியானது பகவான் கிருஷ்ணரின் ஒரு சிறந்த பக்தரால் அனுபவிக்கப்பட்ட உண்மையான ஒரு வரலாற்று சம்பவத்தை விவரிக்கின்றது. ஓ பிருகு வம்சத்தவரில் சிறந்தவரே, மார்க்கண்டே ரிஷியை பற்றிய இந்த வரலாறு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத ஆற்றலை பற்றி எடுத்துச் சொல்கின்றது. இதை முறையாக விவரிப்பவனுக்கு அல்லது கேட்பவருக்கு கர்ம சம்பந்தமான பிறவித்தலை ஒருபோதும் ஏற்படாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.